சார் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிங்க. இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் யார், இதில் எப்படி உங்களுக்கு அனுபவம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சார் என்னோட நேம் பிகே அபின் டிப்ளமோஸ் லிமிடெட். கம்பெனி பேர் பிகே அபி குரூப்ஸ், பிகே அபி சிப்ஸ் ப்ரைவேட், பிகே அபி கன்ஸ்ட்ரக்ஷன், பிகே அபி ட்ராவல்ஸ், பிகே அபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரைவேட், சாய்ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ராஜெக்ட் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார். இப்போ பிகே அபி குரூப்ஸ் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகள் அந்த ஃபீல்டில் இருக்கீங்க சார்? 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் சார். 12 வருடங்களாக பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி சார் டோட்டல் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறீங்களா இல்லை கன்சல்டிங் மட்டும் பண்ணி கொடுக்குறீங்களா? சார் டோட்டல் கான்ட்ராக்டும் பண்ணலாம் சார். டோட்டல் மெயின் என்னோட கான்ட்ராக்ட் வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் தான் சார். இது வரைக்கும் எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஸோ 300-400 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் சார். ஏன்னா இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 அப்பார்ட்மெண்ட் திருப்பூர் ஊரில் விஐபி ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பண்ணேன் சார். அதே கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் நேம். உங்கள் ஓன் ப்ராடக்டாக அது ப்ராஜெக்டாக இல்லை வெளியில் இந்த சார்? அது வந்து கான்ட்ராக்டர் சார். கான்ட்ராக்ட். இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லாம் எவ்வளோ சார் பண்ணியிருக்கீங்க? சார் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வீடு பண்ணியிருக்கேன் சார். ஓகே சார். இப்போ வீடுங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய லட்சியம். தன்னுடைய வருமானத்தின் பெரும்பகுதியே சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற இதில் தான் மக்கள் சேமிக்கிறாங்க. இதில் உங்களுடைய கவனம் என்ன? எப்படி இப்போ இண்டிவிஜுவல் வீடு ஒவ்வொருக்கும் வேணும் அப்படிங்கிறதுல எப்படி கவனம் செலுத்துறீங்கன்னு சொல்லலாம். சரி, நம்ம கேஷுவலாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடுங்கிறது ஒரு கனவு. அது இருக்கிறதுனால நம்ம ஒரு பெரிய லெவலில் நம்ம நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி சார் இண்டிவிஜுவல் ஹவுசஸ்னால் என்ன தனித்துவம்னா என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய நிறுவனத்தில் என்ன தனித்துவம் இருக்குன்னு சொல்லுங்கள். தனித்துவம்னா பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஸ்கீம் நம்மளே பண்ணி கொடுத்துறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுவோம். சொல்லுங்கள். மானியம் நம்மளே பண்ணி கொடுத்துறோம். இப்போ ஒரு ஹவுசஸ் வீடு கட்டுறாங்க அப்படின்னா இடம் எப்படி சார் இது பண்ணுறாங்க? இடம் வந்து நீங்கள் அவங்களே பர்ச்சேஸ் பண்ணணுமா இல்லை நீங்கள் நம்ம ப்ரொமோட்டர்ஸும் இருக்குது சார். ப்ரொமோட்டர்ஸும் நம்ம அவங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை அவங்கள்ட்ட இருந்தாலும் நம்ம பண்ணித்தரோம். அவங்க ஓன் லேண்டாக இருந்தாலும் பண்ணித்தரோம். நம்ம பர்ச்சேஸ்னால் நம்ம இதுலேயே ப்ரொமோட்டர்ஸ்லேயே பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். இப்போ ஈரோட பொறுத்த வரைக்கும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க, ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறாங்க. இதில் நீங்கள் என்ன தனித்துவத்தோடு செய்கிறது? உங்கள் கம்பெனிக்கு ஒரு கிளைண்ட் வர்றாருன்னா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் போது உங்களுக்கு? என்ன உங்கள்கிட்ட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஸ்கீம் நம்ம பண்ணி கொடுத்துறோம், லோன் நம்மளே பண்ணுறோம், ஃபினான்சியல் நம்ம ஃபினான்சியல் ஓன் ஃபினான்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சிவில்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துறோம். சிவில் ஃபுல்லாக எப்படி சார்? இப்போ டோட்டல் கான்ட்ராக்டாக உங்கள்கிட்ட கொடுத்துடணுமா இல்லை வந்து இன்ஜினியர்ஸ் அவங்க வச்சு கட்டிக்கலாமா? டோட்டல் கான்ட்ராக்ட் நம்மளே தான் சார். நம்ம இன்ஜினியர் வச்சுருக்கோம், அது மூலிமா பண்ணிருக்கோம். எவ்வளோ சார் இப்போ சதுரடி என்ன ரேட் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? 1650 பண்ணிட்டு இருக்கோம் சார். 1650 ஒரு 4 ஸ்கொயர் ஃபீட். இது வந்து உங்கள்கிட்ட இன்ஜினியர்ஸ் யூனிட் இருக்காங்களா இல்லை நீங்களே டைரெக்டாக இறங்குறீங்க? சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க சார். இருக்காங்க. இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. நான் சிவில் இன்ஜினியர் தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். இப்போ இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அப்படின்னாக்கா என்ன அடிப்படையாக என்னென்ன வசதிகள் இப்போ செஞ்சு கொடுக்குறீங்க அந்த கட்டுமானத்தில்? இண்டிவிஜுவல் ஹவுஸ் என்னென்ன வசதிகள் இருக்கும் ஒரு வீட்டில் செஞ்சு கொடுக்கணும்னா? சார் காமனாக எல்லா வசதியும் இருக்கும் சார். இல்லை ஒரு கிளைண்ட்டை கன்சல்ட் பண்ணி டிராயிங் இருக்குமா இல்லை வந்து நீங்கள் ரெடிமேடாக கொடுக்குற டிசைன்? ரெடிமேட் சார். கிளைண்ட்டை கன்சல்ட் பண்ணி கிளைண்ட்டுக்கு என்னென்னலாம் தேவைகளோ அதை பூர்த்தி செஞ்சு கொடுப்போம். இப்போ எஸ்டிமேட் அப்படிங்கிறது நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய தொகையா இல்லை வந்து அவங்களோட தேவையை பொறுத்து எஸ்டிமேட் மாறுமா? சார் ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன மாடிஃபிகேஷன் எப்படி வேணுமோ அதை பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். இப்போ இதில் வந்து ஃபவுண்டேஷன் அல்லது இன்டீரியல் அல்லது ஆர்கிடெக்ட் ஒரு ஸ்ட்ரக்சரல்ஸ் வேலைகள்லாம் எப்படி இருக்கும் அதில் கட்டுமானத்தில்? ஸ்ட்ரக்சரல்ஸ் எல்லாமே அவங்க கஸ்டமர் கிளைண்ட் எப்படி கேட்குறாங்களோ அப்படி பண்ணி தரோம் சார். இல்லை அது இதில் வந்து ஸ்ட்ரக்சரல்ஸ் எல்லாம் தனியாக யூஸ் பண்ணிக்குவீங்களா இல்லை வந்து டிராயிங்கில் வரக்கூடிய? சார் டிராயிங்கில் மேக்ஸுவல் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக வரது வந்துடும் சார். அதுக்கு மேலே எலிவேஷன் எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா அது கிளைண்டோட இதுதான் சார். இப்போ லோனுன்னா என்ன பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும்? ஒருத்தர் ஒரு 30 லட்ச ரூபா வீடு கட்டுறாருனாக்கா என்ன பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் கிடைக்கும் சார்? 50 to 70% நான் ஓன் ஃபைனான்ஸ்லேயே பண்ணிடுறேன் சார். என்ன ஃபைனான்ஸ் சார்? பிகே ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரைவேட். என்ன பர்சன்டேஜ் சார்? சார் 12.5 சார். மற்ற பேங்கோட இல்லை மற்ற தனியார் நிதி நிறுவனங்களோட கம்பேர் பண்ணுறப்போ இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? 2-3% கம்மியாக இருக்கும் சார். கம்மியாக இருக்கும். ஓகே சார். 1 இயர் இஎம்ஐ அப்படிங்கிறது எப்படி பண்ணுறீங்க? இதில் அவங்களுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க? இதை 1 இயர் இஎம்ஐங்கிறது எதில் பேலன்ஸ் ஆகுது? இண்டஸ்ட்ரியில் பேலன்ஸ் ஆகுதா இல்லை அவங்க கட்டக்கூடிய பணத்தில் எதுவும் சலுகை? இண்டஸ்ட்ரியில் பேலன்ஸ் ஆகும் சார். எப்படி அது பேலன்ஸ் பண்ணுறீங்க? அப்போ சார் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நெட் அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ஒரு 3 ஸ்லாப் வச்சுருக்கோம். அதில் டிவைட் பண்ணி நெட் அமௌண்ட்டாக கட்டினாங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஃபாட்னா அது தனியாக வரும். அதை நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்ம மற்றது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஒரு 6 இயர்ஸ் எக்ஸ்பென்ஸு எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் கொஞ்சம் கான்செப்ட் பண்ணி பண்ணியிருக்கேன். ஹோல்சேல் மெட்டீரியல் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். சிவில் ஹோல்சேல் ஆல் மெட்டீரியல்ஸ் நம்ம
ரியல் கொடுத்துருக்கோம். என்னென்ன மெட்டீரியல் எடுத்துருக்கீங்க சார்? சிமெண்ட், கம்பி, டைல்ஸ், கிரானைட், மார்பிள்ஸ், பெயிண்ட், பைப்பு, ஹார்ட்வேர் சைட் எல்லாமே இருக்குது சார். நீங்கள் ஓனாக எடுத்துருக்கீங்க? ஓன் டிஸ்ட்ரிபியூட்டர் சார். டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன நேமில் பண்ணுறீங்க அது? சார் இதுதான் சார், பிகேஆர்பி தான். பிகேஆர்பி ஹார்ட்வேர்ஸ், டைல்ஸ், மாட்டர் இந்த மாதிரி. இப்போ லோன் அப்படிங்கிறது இப்படி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டுமா இல்லை தனியார் நிறுவனங்கள் அந்த? சார் அது டோட்டல் எல்லாத்தையுமே பண்ணுறேன் சார். என்ன நாம்ஸ் ஆஃப் கண்டிஷன் என்ன கொடுக்கணும் பேப்பர்ஸ் உங்களுக்கு? சார் பேப்பர்ஸ் டாக்குமெண்ட் சார். என்ன டாக்குமெண்ட்? இடத்தோட டாக்குமெண்ட்ஸ். இடத்தோட டாக்குமெண்ட். பேங்க்ல லோன் பண்ணுறவங்களுக்கு பேங்க்ல லோன் பண்ணி கொடுத்துருவோம். என்பிஎஃப்சியில் லோன் பண்ணுறவங்களுக்கு என்பிஎஃப்சியில் லோன் பண்ணி கொடுத்துருவோம். அதுலேருந்து மானியம் பண்ணி கொடுத்துறோம். பட் நாங்கள் ஓன் ஃபினான்ஸ் பண்ணுறது இப்போ யார்கிட்டையுமே லோன் பண்ண முடியாது. பேங்க்கில் லோன் பண்ண முடியாது, என்பிஎஃப்சியில் லோன் பண்ண முடியாதவங்களுக்கு ஓன் ஃபினான்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அதான் சார். ஓகே சார். இப்போ இந்த சர்வீஸ்க்காக தனி சார்ஜஸ் உண்டா இல்லை வந்து உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இதுலேயே வந்துடும்? இல்லை சார், கன்ஸ்ட்ரக்ஷன் இதுலேயே வந்துடும். இப்போ இது மாதிரி எத்தனை பேர் லோன் வாங்கியிருக்கிறாங்க உங்கள்கிட்ட? லோன் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஒரு 1000 கிளைண்ட் இருக்காங்க சார். 1000 கிளைண்ட் உங்கள்கிட்ட இருக்காங்க? நம்மளது டோட்டல் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா 9000 கிளைண்ட். அவ்வளோ தமிழ்நாடு ஃபுல்லாக மட்டும் சார்? தமிழ்நாடு பிஸ்னஸில் டோட்டல் ஆல் பிஸ்னஸில். ஓகே சார். இப்போ இந்த லோன் அப்படிங்கிறது வந்து அதிகபட்சம் எவ்வளோ வரைக்கும் வாங்கிக்கலாம்? ஸோ 1 இயர் வரைக்கும் போடுறோம் சார். இது வந்து அவங்க பேப்பர்ஸ் கொடுக்குமா? டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் இது பண்ணுறதா பேப்பர்ஸ் கொடுக்கணுமா எப்படி சார்? இன்கம் சோர்ஸ் இருந்தால் போதும் சார், ஐடி தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பீங்க? ஒரு வீடு எடுக்கிறீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ நாளுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பீங்க சார்? சிங்கிள் பேமெண்ட்னா ஒரு 6 to 7 months சார். பார்ட் பேமெண்ட்னா ஒரு 10 months பண்ணிடுவோம். 10. ஓகே சார். இப்போ லேஅவுட் அப்படிங்கிறது உங்களுடைய லேஅவுட்டா? ஃப்ளாட்டுங்கிறது உங்கள்கிட்ட இருந்து வாங்கணுமா இல்லை வந்து அவங்க இண்டிவிஜுவலாக இடம் எங்கே வேணாலும் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாமா? சார் கஸ்டமர் சாய்ஸும் பண்ணுறோம். நம்மள்கிட்ட வாங்கணும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஸ்டமர்கிட்ட லேஅவுட் இருந்தாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி சார் ஒரு லேஅவுட்டாக போகிறீங்களா? ஒரே இடத்துல ஒரு 20-30 வீடுகள் வர மாதிரியா? லேஅவுட் தான் சார், லேஅவுட் தான். எங்கெங்கே உங்களோட லேஅவுட் இருக்குது இப்போ? சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தியூர் நியர்பை இருக்குது சார். இப்போ திங்களூரில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது. இந்த ஒரு 3 ப்ராஜெக்ட் இருக்குது சார் இப்போ கையில். கம்பைனலூரில் இருக்குது, தென்கனிக்கோட்டை இருக்குது, ஓன் ப்ராஜெக்ட். ஃப்ளாட் ரெடியாக இருக்குது? ஃப்ளாட் ரெடியாக இருக்குது, டிடிபி அப்ரூவலாக ரெடியாக இருக்குது. என்ன ரேட் சார் வரும் சார்? அது பார்த்தீங்கன்னா 3000 சார். தென்கனிக்கோட்டை ஃபயர் சர்வீஸ் நியர்பை. இதுன்னா சதுரடி ஸ்கொயர் ஃபீட் 3000. கன்ஸ்ட்ரக்ஷனோட இல்லை ஃப்ளாட் மட்டும்? ஃப்ளாட் மட்டும். ஃப்ளாட் மட்டும். என்ன அளவில் சார் இருக்குது சார்? என்ன அளவில் இருக்குது ஃப்ளாட்டோட சைஸ் சார்? 30-40 சார். 30-40. ஓகே சார். ஒரு அதில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு வீடு கட்டணும்னாக்க அந்த ஃப்ளாட்டோட சேர்த்து லோன் கிளைம் ஆகுமா இல்லை? சார் ஃப்ளாட்டோட சேர்த்து லோன் போட்டுக்கலாம் சார். போட்டுக்கலாம். ஃப்ளாட்டில் 70% லோன் தந்துடுறோம் சார். ஃப்ளாட்டில் 70% லோன் தந்துடுறோம். இப்போ நீங்கள் போட்டிருக்க லேஅவுட்டில் வந்து அப்ரூவலா? டிடிபி சார்? டிடிபி அப்ரூவல் சார். டிடிபி அப்ரூவல். இப்போ இன்றைக்கி உங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க பண்ணியிருப்பாங்க இல்லையா, இடம் வாங்கியிருப்பாங்கல்ல, இவங்களோட லேண்ட் வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லலாம் சார்? இன்க்ரிமெண்ட் தான் இருக்கும் சார், ப்ரைஸாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பண்ண ப்ராஜெக்டில் வந்து உங்களுக்கு பேர் சொல்லக்கூடிய பணினா என்ன சொல்லலாம்? இப்போ நீங்கள் இந்த பில்டிங் பண்ணோம், அந்த இந்த நிறுவனத்துக்கு இந்த குரூப் ஆஃப் கம்பெனி பண்ண ஒர்க்கு வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லலாம்? நீங்கள் பண்ண ஒர்க்கில் என்ன பெஸ்ட்டுன்னு சொல்லலாம்? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார். கஸ்டமர் தான் நம்ம பேசணும், கஸ்டமரை கேட்டால் தான் தெரியும், நம்மளே சொல்லக்கூடாதுல்ல. இல்லை உங்களோட ப்ராஜெக்டில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம்? நீங்கள் திருப்பூர் பண்ணியிருக்கேன் சார். ஹைலைட்டாக ஒரு 300 அப்பார்ட்மெண்ட் ஒரே இதாக பண்ணேன், வில்லாஸ் மாதிரி. அதை நம்ம பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் சார். இப்போ தென்கனிக்கோட்டையில் போட்டிருக்கிறதும் ராயல்ட்டியாக பண்ணியிருக்கேன். அப்பார்ட்மெண்ட் அது இண்டிவிஜுவல் தான் சார். 3000 சொன்னால ஸ்கொயர் ஃபீட். அது நல்லாவே பண்ணியிருக்கேன். ஓகே சார். இப்போ இந்த அரசாங்க மானியம் கொடுக்குறாங்களே அந்த 2.65, இது வந்து எல்லாருக்கும் கிடைக்குதா? இதை நீங்கள் எப்படி வாங்கி தர்றீங்க உங்களுக்கு? சார் எல்லாத்துக்குமே பண்ணுறோம் சார். நம்ம கம்பெனி சார்பாகவே பண்ணிடுறேன். கவர்மெண்ட்டில் எலிஜிபிள் இருந்தால் வாங்கிடுவேன், இல்லைன்னா நம்ம கம்பெனி மூலியமாகவே அந்த மானியம் கொடுத்துறோம். இது வந்து எஸ்டிமேட்டை பொறுத்து இருக்கா? வீட்டுக்கு எஸ்டிமேட்டை பொறுத்து சார். எவ்வளோ எஸ்டிமேட் வரைக்கும் இது கிடைக்கணும்? 50 lakhs வரைக்கும் பண்ணலாம் சார். 50 lakhs வரைக்கும் இந்த மானியம் கிடைக்கும்? மானியம் பண்ணலாம் சார். அது கம்பெனி சார்பா. சரி. பிரதமர் மோடி கிடையாது, ஸ்கீம் கிடையாது, கம்பெனி சார்பாகவே பண்ணிடுறேன். இது நீங்கள் கொடுக்குற மானியம்? ஆமாம், நான் கொடுக்குற மானியம். அரசாங்கம் கொடுக்குற மானியம் கிடையாது. ஓகே சார். இப்போ உங்கள் நிறுவனம் இல்லாமல் வெளியே வங்கியிலையோ இல்லை தனியார் நிதி நிறுவனங்களையோ லோனை ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா அது கொடுக்குறீங்களா நீங்கள்? ஆக்சுவலி பேங்க்லையும் என்பிஎஃப்சிலையும் கவர்மெண்ட்லேருந்து மானியம் வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக 2.6 2.20 2.6 சொன்னால் 20 அது மாதிரி வந்துடும். வாங்கி கொடுத்துருவோம், ப்ரூஃப் இருக்கு. பட் நம்ம கம்பெனியில் லோன் வாங்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்து நம்மளே ஒரு 2 lakhsன்றது மானியம் நம்மளே தரோம். நீங்களே கொடுத்துருங்க? ஆமாம் ஆமாம்.
ஓகே சார். இப்போ உங்களுடைய ஒர்க்கு எத்தனை இடத்துல சார் நடக்குது? கரண்ட் ஒர்க்கு எங்கெங்க சார் கரண்ட் நடக்குது? திருச்சியில் போயிட்டு இருக்கு. திருச்சியில் ஒரு 10-15 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இப்போ திங்களூர்ல ஒரு 10 ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். லைவ் போயிட்டு இருக்கு. இது வந்து உங்களுடைய ஓன் ப்ராஜெக்ட்டா இல்லை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் கஸ்டமர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே சார். கமர்ஷியல் சைடில் உங்களுடைய பில்டிங்ஸ் எதுவும் பண்ணிருக்கீங்களா? கமர்ஷியல் பில்டிங் நான் பண்ணல சார். ஒன்றும் பண்ணல. நான் இப்போ ஒரு மால் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். பெரிய மாலாக பண்ணுவோம், இண்டிவிஜுவல் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இன்றைக்கி ஈரோட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கள் நிறையா இருக்காங்க இல்லையா? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் ஒரு இன்ஜினியர் பில்டிங்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், மக்கள்கிட்ட என்ன ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னா, எலிவேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆர்கிடெக்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இன்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு தனித்துவம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் எல்லா பிஸ்னஸ்லேயும் ஒரு கவனம் செலுத்துகிறப்போ அந்த எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட கிடைக்குமா கிளைண்ட்டுக்கு? கண்டிப்பாக இருக்கும் சார். தனித்தனி ட்ராக்காக நம்ம பண்ணிடுறோம். இன்ஜினியர்ஸ் நிறையா இருக்காங்க சார். அவங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது எங்கள் ஒர்க்கு. எவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு கீழே? ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்காங்க சார். இன்ஜினியர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அதில் வந்து எப்படி சார் இப்போ வந்து அவங்க வந்து விசிட்டிங் எப்படி அங்கேயே சைட்டில் இருப்பாங்களா இல்லை வந்து? சார் சைட் சூப்பர்வைசர் சைட்டில் இருப்பாங்க. இன்ஜினியர்ஸ் வீக்லி ஒன்ஸ் இன்ஜினியர்ஸ் விசிட் பண்ணிடுவாங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்துக்கு எல்லா தரப்பு மக்களும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய கட்டுமானங்களில் இந்த வாஸ்து எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ்? வாஸ்து இம்பார்ட்டன்ட் பண்ணி தான் சார் பண்ணுறோம். வாஸ்து தனியாக ஆள் இருக்காங்க சார். இப்போ நீங்கள் இந்த 1 month இஎம்ஐ கொடுக்குறீங்க இல்லையா? இந்த இஎம்ஐங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா இல்லை வந்து எஸ்டிமேட் அதிகமாக இருப்போ அவங்களுக்கு இல்லை சார்? காமனாக எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு 50 lakhs எடுத்தாங்கன்னா எவ்வளோ சார் இஎம்ஐ வரும்? அதில் எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்க சார்? அது இயரை பொறுத்து சார். 50 lakhs எடுக்கிறாங்கன்னா ஒரு 10 years போடுறாங்க, இல்லை 15 years போடுறாங்க, இல்லை 5 years போடுறாங்க. 10 years போட்டாங்கன்னா எவ்வளோ சார் கிடைக்கும்? 10 years போட்டாங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு 1,00,000 45 to 60 crore வரும் சார். 45 to 60 crore வரும் இஎம்ஐ. அது 1 yearக்கு நீங்கள் கட்டுவீங்களா சார்? 1 year பண்ணி தருவாங்க சார். ஒரு மந்த் இஎம்ஐ வந்து 60,000 வருதுனாக்கா பார்த்துக்கலாமா? சார் இன்ஜினியர் வந்து எல்லா சைட்டையுமே அவங்க தான் ஃபுல்லாக பார்ப்பாங்க. அவங்க கம்பெனிக்குன்னு இன்ஜினியர்ஸ் அக்ரிமெண்ட் கூட வச்சுப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ஜினியர் அவங்களோட இருக்கு. உங்களுக்கு கீழே இருக்காங்க. ஆமாம், எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். இப்போ இருக்கிற 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இன்ஜினியர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஊருக்கு என்னன்னா கம்பெனிக்கு வர விளம்பரம் வீடு எடுப்போம். வீடு எடுத்து அந்த இன்ஜினியர் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன பேமெண்ட் அதை அவங்க வீடு வச்சுக்கணும். சரி சரி சரி. எங்களோட அண்டர்டேக்கிங்ல அவங்க பண்ணுவோம். ஆமாம். சதுவடின்னு பார்த்தீங்கன்னா 1,500 2,000 வரைக்கும் நம்ம பண்ணுவோம். பண்ணிட்டு மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னா நார்மல் யாருக்குமே வீடுன்றது அவசியம் இருக்கிறதுனால மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன தேவையோ அந்த வசதியோடு நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருவோம். அதேமாதிரி கஸ்டமர்கிட்டையும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக அவங்களுக்கு என்ன தேவை ஒவ்வொரு ஸ்டெப்புமே நாங்கள் இது இப்படி இருக்கும், இந்த மாடல் அப்படி இருக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்து தான் இந்த வீடை நாங்கள் கன்வெர்ட் பண்ணிடுவோம். இந்த இஎம்ஐ கொஸ்டின் வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு 60,000 மந்த்லி கட்டினாங்கனாக்க 1 yearனாக்க 6 lakhs கிட்ட வந்துடும். இந்த அளவு மானியம் கொடுப்பீங்களா? சார் வந்து சிங்கிள் பேமெண்ட். இப்போ ஒரு 50 lakhs வேல்யூனா அது சிங்கிள் பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா பண்ணி தரோம். சார் சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன். இப்போ பேங்க்ல 60 லட்ச ரூபா வீடு சார். அவர் கட்டுறவங்களும் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 20% பேமெண்ட் வந்து கையில் வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா 10 லட்சம் 15 லட்சம் கையில் வச்சு எங்களுக்கு கொடுத்துருவாரு. அடுத்து பேங்க் லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 லட்சம் லோன் கிடைக்கும். இந்த 45 லட்சத்துக்கு 15 வருஷம் இஎம்ஐ நார்மல் இஎம்ஐ எடுத்துட்டீங்கனாலே ஒரு 50 ரூபா சம்திங்ல தான் வரும். 45,000 50,000 தான் வரும். அந்த மாதிரி பேங்க்ல லோன் வாங்கி பண்ற ஒவ்வொரு வீட்டுக்குமே எத்தனை கோடி கட்டினாலும் சரி அந்த இஎம் பார்த்தீங்கன்னா 45ன்றது 6 மாசம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடும். வீடு முடிச்சதுக்கு அப்புறம் தான் டியூ ஸ்டார்ட் ஆகும். வீடு முடிக்கிறது மட்டும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான். அந்த ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்ட பேமெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 4 மாசம் ஃபுல் டியூ வரும். இந்த 1 year பேங்க் பிரச்சனையை நாங்கள் சமாளிக்கிறோம். அது எத்தனை லட்சம் வீடாக இருந்தாலும் சரி 10 லட்சத்துலேருந்து நீங்கள் எத்தனை கோடி வேணாலும் வீடு எடுத்துட்டாலும் சரி பேங்க்ல உங்களுக்கான டியூவை நாங்களே கட்டிக்கிறோம் 1 yearக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டுமா இல்லை இஎம்ஐ சேர்த்து 1 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இஎம்ஐ. அது சக்ஸஸ் தானே சார்? அது ஆமாம் சார். சக்ஸஸ் பண்ணி 67 lakh ஒரு 50,000 வாங்குறாங்க, 50 lakhs வாங்குறாங்களோ அப்படின்னாக்கா ஒரு 7 lakhs இஎம்ஐல கொடுக்குறேங்கிறீங்க நீங்கள். அது எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் உங்களால்? அது சார் எல்லாமே ஹோல்சேல் இதாக பண்ணுறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்குது சார். இப்போ பேமெண்ட் வந்து சிங்கிள் பேமெண்ட்டாக வாங்கிடுவோம் சார். ஒரு 10 வீடுக்கு வருச்சுங்க, ஒரு 5 கோடி ரூபா வருச்சுங்க. 5 கோடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 CR 2 CR நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கும். அதனால அந்த இதில் பண்ணிடுவோம். அது மாதிரி இப்போ இஎம்ஐ எவ்வளோ கம்பெனி கட்டி எவ்வளோ கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள்?
சார் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓல்டு கிளைண்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அந்த இஎம்ஐ ஸ்கீம் போடல இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இஎம்ஐங்கிறது இப்போ தான் போட்டுருக்கேன். ஓகே சார். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுடைய ப்ராஜெக்ட் நடக்குமா இல்லை ஈரோடு மட்டுமா? சார் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுவோம். எப்படி உங்களுடைய குரூப் ஆஃப் கம்பெனி எப்படி அங்கே இருக்கிறாங்க? சார் அங்கங்கே பிரான்ச்சஸ் இருக்குது சார். இப்போ லைவ்ல 10 பிரான்ச் இருக்குது. அங்கங்கே பிரான்ச்சஸ் போட்டு அங்கே இன்ஜினியர்ஸை போட்டு ஸ்டாஃப் போட்டு ஃபாலோ பண்ணிடுவோம் சார். எல்லாமே உங்களுடைய டைரக்டர் ஸ்டாஃப் வருவாங்களா இல்லை அங்கே ஒரு கம்பெனி டைரக்ட் ஸ்டாஃப் வருவாங்க? ஓகே சார். இதில் வந்து யார் வழிகாட்டி குரு? எப்படி இந்த கிரியேட்டிவ் வந்தது உங்களுக்கு? ஒரு வித்தியாசமாக செய்யணுங்கிற ஐடியா அப்படி மக்களுக்கு ஒரு சேவைகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பேங்காக கன்வெர்ட் பண்ண போகிறேன். பேங்காக? ஆமாம். அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. ஓகே சார். இப்போ இதில் வந்து எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய லட்சியமாக இருக்குது. எல்லாருக்கும் வீடு அப்படின்னாக்கா பணம் உள்ளவங்க அப்படி வீடு கட்டிடுவாங்க. இந்த சி கிளாஸ் பீப்புள்னு இருக்காங்க இல்லையா, ஓரளவு அன்றாட வருமானம் வீட்டக்கூடியவர்கள், ஒரு 20 லட்சத்தில் வீடு கட்டணும், 20 அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க? அவங்களுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஏழை எளிய மக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம், ஹை கிளாஸ் பீப்புளுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ நான் தஞ்சாவூர்லையோ அல்லது வந்து கோயம்புத்தூர்லையோ நான் வீடு கட்டணும் விரும்புகிறேன்னு வச்சுக்கலாம். 30 லட்ச ரூபா தான் என்னோட எஸ்டிமேட். எப்படி உங்களை அணுகிறது? என்னென்ன பண்ணி? அங்கே பிரான்ச்சஸ் இருக்குது சார். அங்கே பிரான்ச் இருக்குது. நம்ம ஆன்லைன்லேயே நம்ம எல்லாமே பண்ணலாம் சார். ஆன்லைன் சிஸ்டமே எல்லாம் பண்ணியிருக்கேன். வீடு லாகின் நாங்கள் ஆன்லைனில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படின்னா மெயில் வரும். நம்ம மெயில் வந்து ரிப்பேர் பண்ணுவோம். இன்க்ளூடிங் ஃப்ளாட் இல்லாமல்? சரி, ஃப்ளாட் இருந்தாலும் பண்ணிக்கிறோம், ஃப்ளாட் இல்லைனாலும் பண்ணிக்கிறோம். 2 விஷயமும் பண்ணலாம். ஃப்ளாட்னா இப்போ இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல இடம் இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்கள்கிட்ட இருந்தாங்க? சார் நம்ம வெப்சைட்டில் போனாவே பார்த்துக்கலாம் சார். எங்கே உங்களோட ப்ராஜெக்ட் இருக்குண்ணா? வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவோம் சார். என்ன சார் வெப்சைட் ஐடி என்ன சார்? சார் www.pkabhichit.in. ஓகே சார். யார் சார் குரு உங்களுக்கு இந்த ஃபீல்டில்? சார் குருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிமன் ரோடு சார், பிடபிள்யூ கான்ட்ராக்டர் சார். ஓகே சார். ஒரு நிறுவனம் வளர்ச்சி இன்னொரு நிறுவனம் அடுத்த நிறுவனம் உருவாகிறதுக்கு வழிவகுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த பிகே கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், சாய் சானா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வளர்கிறதுக்கு எது அடிப்படை காரணம்னு சொல்லலாம்? விடாமுயற்சி சார். பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விடாமுயற்சி. இல்லை சார். ஒரு கம்பெனிங்களை நம்பிக்கை வரணுன்னாக்கா நீங்கள் ட்ரேடிங்லையோ அல்லது ஏதோ ஒரு ஃபீல்டில் இருந்து மக்கள்கிட்ட அங்கீகாரம் வாங்கியிருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எப்படி அங்கீகாரம் உங்களுக்கு இருக்குது? எந்த விஷயத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குது? சார் சிட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் சார். அதில் எல்லாமே அப்ரூவலாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாண்ட் பை 12 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் 2008 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். சரி. அது ஒரு லைவ் ஓகே பண்ணிட்டு இருக்கேன். என்ன சார் ஃபியூச்சர் பிளானிங் உங்களுக்கு? பேங்க்கு சார். பேங்கா? ஒரு மினி பேங்காக பண்ணணும்னு ஒரு ஐடியா. ஏன்னா சேவை நோக்கம் அப்படின்னா என்ன இருக்குது உங்களுக்கு? சேவை நோக்கம் மக்கள் சோசியல் சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறீங்க சார்? மக்களுக்கு என்னென்ன தேவைகள் சொல்கிறாங்க, நம்மள்ட்ட அணுகிறாங்களோ அதை எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே சார். ஒரு பணம் ஒருத்தவங்க வீடு கட்டினா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களை தொடர்பு கொண்டு ஒரு ஃப்ளாட் வாங்குறதா இருக்கட்டும், ஃபஸ்ட்டு உங்கள் கம்பெனியை பற்றியான டீட்டெயில்ஸ் டேட்டாஸ் உங்களுக்கு தேவை இல்லையா? அந்த டேட்டாஸ்னால் உங்களை பற்றி ஒரு நம்பிக்கை தரக்கூடிய செய்திகள்லாம் என்னென்ன கொடுப்பீங்க? நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் சொல்லுங்க. இப்போ புக்கில் படிக்கிறாங்க, உங்களை எப்படி பார்க்குறாங்க, இந்த நிறுவனம் என்னென்ன இத்தனை வருஷங்களா இந்த விஷயத்தில் ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு எதாவது சொல்லுவீங்க சார்? நம்ம சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கிளைண்ட் இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிளைண்ட் வச்சுருக்கேன். ஸ்டாண்டர்டாக வாங்கிட்டு இருக்காங்க, அது சொல்லலாம். நிறைய அச்சீவர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அச்சீவர்ஸ் இதெல்லாம் லிஸ்ட்லாம் இருக்குது. ஃபியூச்சர் பிளான்னா எல்லாருக்குமே வீடுன்றது எங்களோட நோக்கம், கனவு எல்லாமே. வீடு இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணணும். குரூப்ஸில் வர கஸ்டமர் எல்லாமே வீடாக இருக்கும் சார். அந்த ஒரு மைண்ட் செட். ஓகே சார். அபிமன்னன் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனோட நிறுவனமா இல்லை வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனியா? அது தனி சார். எப்படி கிரியேட்டிவ், எப்படி உங்களுக்கு இந்த அளவு கிரியேட்டிவ் வருது உங்களுக்கு? வித்தியாசமான சிந்தனைகள் அப்படியே சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிடுச்சு சார். ஒரு சோசியலாக எல்லாமே ஒரு மக்கள் சர்வீஸ் பண்ணணும், சோசியலாக பண்ணணும். நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஃபேமிலி பேக்ரவுண்டு உங்கள் அப்பா அந்த மாதிரி எல்லாமே விவசாயி தான் சார். விவசாயி எல்லாமே விவசாயி தான். விவசாயிலேருந்து நான் ஒரு ஸ்டாண்ட் பை பண்ணிட்டு பண்ணுறேன். எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் வித்தியாசமாக போனால் ஜெயிச்சிடலாம். எந்த மாதிரி வித்தியாசமாக பண்ண முடியுன்றதை திங்க் பண்ணி நான் இந்த பிளானை எடுத்தோம். என்ன சார் கோல் பண்ணணும் பேங்க் இல்லாமல் ஸ்வீல்ல சார்? நம்ம ஒரு பேங்காக கன்வெர்ட் பண்ணணும் சார். சோசியலாக நம்ம பெரிய லெவலில் கான்செப்ட் பண்ணணும். ஃபேமிலி சப்போர்ட் சார்? ஃபேமிலி சப்போர்ட்னா அவங்க விவசாயிகள் அப்படியே வீட்டாக இருப்பாங்க. அவங்க பெருசாக ஃபேமிலி சப்போர்ட்லாம் இல்லை, நம்ம ஓன் தான் எல்லாமே. சார் ஒரு கோல்டன் வேர்டாக அபி குரூப்பில் வந்து ஒருத்தர் ஈடுபடணும்,
இணைந்து செயல்படணும் அல்லது ஏதோ ஒரு இடமோ இல்லை வீடோ வாங்கணும்னு நினைக்கிறாருன்னா என்ன சார் ஒரு கோல்டன் வேர்டாக என்ன சொல்லுவீங்க உங்கள் கம்பெனி பற்றி? ரெண்டே லைனில் என்ன சொல்லலாம்? இப்போ இந்த சொல்லியிருக்கீங்க இல்லையா, வழிகள் நிறைந்த வாடகை வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் கம்பெனியை பற்றி ஒரு ஸ்லோகம்னா என்ன சொல்லுவீங்க? ரெண்டே வார்த்தையில் சொல்லணும்னா கோல்டன் வேர்டாக என்ன சொல்லலாம்? நம்பிக்கை. கோல்டன் வேர்டுனா கனவு இல்லை மேம்பட வேண்டும். அதே கோல்டன் வேர்டு சாரி சொல்லிட்டு மாதிரி கனவு இல்லங்கள் மெய்ப்பட வேண்டும். மெய்ப்பட வேண்டும். ஓகே சார், வேறு சிறப்பம்சங்கள், பாராட்டுகள், விருதுகள், வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் எல்லாம் சார் எல்லாமே உள்ள இந்த அவார்ட்ஸ் எல்லாம் நான் எதுவும் பண்ணல சார். கோல்டு கைண்ட் அவார்ட்ஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். இந்த அவார்ட்ஸ் எல்லாம் போகும்போது தான் ஸ்பெஷலாக பண்ணுவோம் சார். வெளிநாட்டு சுற்றுப்பயணம் சார் அது என்ன எதுவும் பண்ணுறது சார். இன்னும் போகல சார். உங்கள் ஏஜ் என்ன சார்? சார் 34 சார். 33 முடிஞ்சு 34. வேறு சமுதாய சேவைகள், அரசியல் அல்லது லைன்ஸ் ரோட்ரிஸ் அந்த மாதிரி லைன்ஸ் மகேந்திராவில் நம்பர் சார். லைன்ஸ் கிளப் மெம்பராக இருக்கு. ஆமாம். கட்சி இது சொன்னாங்களா? சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். நம்ம பொலிட்டிக்கல் இருக்கோம் சார். இதில் என்ன பார்ட்டி? பாட்டாளி மக்கள் கட்சியில் மாவட்ட துணை செயலாளராக இருக்காங்க. துணை செயலாளர். ஆமாம். சரி சார். ஓகே சார். இன்றைக்கு தொழில்துறையில் ஈடுபடக்கூடிய இளைய தலைமுறைக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க? இளைய தலைமுறையில் என்ன ஒர்க் பண்ணாலும் உணர்வுபூர்வமாக ஒர்க் பண்ணுங்க, விடாமுயற்சியாக ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஜெயிக்கணும்னு தான் சொல்கிறாங்க. இளைய தலைமுறையே வளரணும்னு நினைக்கிறாங்க, பெரிய லெவலில் சாதிக்கணும். அதுக்கு என்ன இருக்கணும் உங்களுக்கு? எஜுகேஷனோட ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. எஜுகேஷனோட ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எஜுகேஷனோட ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே சார். வேறு ஏதாவது சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கா அவங்கள பற்றி எதுவும் சொல்லணும்னு சொல்லுங்கள். ஓகே சார். உங்கள் கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய பேர், அட்ரஸ், கம்பெனி அட்ரஸ் சொல்லுங்கள். எங்கே வேறு பிரான்ச் எங்கே இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறது? சார் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், மேச்சேரி, பவானி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சி, திருப்பூர், மதுரை. ஹெட்டு சார்? ஹெட் ஆஃபீஸ் செட்டு வந்து பவானி சார். பவானி. கார்பரேட் வந்து ஈரோடு. ஈரோடு. உங்களுடைய கம்பெனி பேர் சொல்லிங்க, ஹெட் ஆஃபீஸோட அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர். சார் கம்பெனி பேர் பிகே அபி குரூப்ஸ் பிரைவேட் லிமிடெட். கான்டாக்ட் நம்பர் 04256 233 499 04422 439959. சார் இங்கே பவானியில் எங்கே இருக்குங்கிற அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள் சார். எஸ்ஆர்எஸ் டவர்ஸ், பவானி, மேட்டூர் மெயின் ரோட், பவானி தாலுக்கா, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஓகே சார். தேங்க்யூ.